பிஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியராக வேண்டும் என்று விடாமுயற்சியுடன் முயற்சித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்களின் மன உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை வெற்றியாளராக மாற்றும். பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நாம் கரெக்டாக நம்மளோட வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த லாஸ்ட் 2 டேஸில் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் நம்மளோட மனநிலை கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதில் கொஞ்சம் பயமும் கூடியிருக்கும். அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா, போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படிங்கிற பயம் கூடியிருக்கும். உங்களுக்கு இருக்க வேண்டிய பயம் எது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற பயம் இருக்கணும். அது பயம் அப்படிங்கிறத சொல்கிறத விட மன உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா, உங்களோட இலக்கு ஜென்ரல் டர்னில் இருக்கணுமா அல்லது கம்யூனிட்டி டர்னில் இருக்கணுமா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நாம் படிக்கும்போது நமக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். அந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நல்லா படித்தாலும் அதை கம்மியாக காமிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் ஒரு எய்ம் பண்ணி படிக்கும்போது நம்மளோட எய்ம் அதை தாண்டி கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நாம் ப்ரிப்பேர் பண்ணுறது நம்மளோட இலக்கை விட மேலே போகிற மாதிரி இருக்கணும். அதாவது நம்மளோட போஸ்டிங் கம்யூனிட்டி டர்னில் இல்லாமல் ஜென்ரல் டர்னில் இருக்கிற மாதிரி நாம் பார்த்துக்கணும். நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான வேக்கன்சி 1996 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் மைண்டில் எது இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. அந்த ஒரு போஸ்டிங்க்காக நான் போட்டித் தேர்வில் எழுத போகிறேன். ஸோ அந்த போஸ்டிங் எனக்கு மட்டுமே சொந்தமாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அந்த போஸ்டிங் நமக்காக தான் காத்திருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சில வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. அந்த வேக்கன்சியில் பார்க்கும்போது ஜென்ரல் டர்னில் இவ்வளோ வேக்கன்சி, அந்த கம்யூனிட்டி டர்னில் இவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்யூனிட்டி டர்ன் அப்படிங்கிறது செகண்டரி தாட்டாக தான் இருக்கணும் தவிர நம்மளோட ஃபர்ஸ்ட் தாட்டு எதில் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் டர்னில் தான் நம்மளோட போஸ்டிங் வர்ற மாதிரி நாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கணும். அப்போது கம்யூனிட்டி டர்னுக்கும் ஜென்ரல் டர்னுக்கும் நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்னு பார்க்கும்போது கம்யூனிட்டி டர்னுக்கு நீ ரெடி ஆகிட்டு இருக்க அப்படின்னு பார்க்கும்போது அதை விட ஒரு 10 or 20% எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டானா கண்டிப்பாக உங்களால் ஜென்ரல் டர்னில் போஸ்டிங் வாங்க முடியும். எதுக்காக இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் டர்னுக்காக நாம் ப்ரிப்பேர் ஆனால் மட்டுமே நம்மளால் கம்யூனிட்டி டர்னில் செலக்ட் ஆக முடியும். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி டர்னுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களோட மார்க் கொஞ்சம் பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் சிவிக்கு மட்டும் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் ஜென்ரல் டர்னுக்காக ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் டர்னில் செலக்ட் ஆகிடலாம். அப்படி இல்லாட்டியும் பை சான்ஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி டர்னில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அப்போ இந்த ஜென்ரல் டர்ன் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜென்ரல் டர்ன் ஓப்பன் கேட்டகரி. அந்த ஓப்பன் கேட்டகரி எல்லா கம்யூனிட்டி பீப்புள்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா காம்படிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காம்படிஷன் ஹெவியாக இருக்கும்போது உங்களால் உங்கள் மன உறுதி தன்னம்பிக்கை அதிகமாக வெளிப்படணும். ஸோ அந்த தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளார அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களால் ஜென்ரல் டர்னில் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் வெற்றி பெற முடியும். ஸோ அப்படி ஜென்ரல் டர்னில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட மார்க் ஸ்டேட் லெவலில் டாப் 10க்குள்ளார இருக்கும். நீங்கள் ஜென்ரல் டர்னில் உங்கள் சப்ஜெக்டில்
பாஸ் பண்ணி போகணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான ஜென்ரல் டர்ன் போஸ்ட் வந்து 15 அப்படின்னு மைண்டில் செட் பண்ணுங்கள். அந்த 15ல் ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்ரேஷனில் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்கும். அது ஒரு 4 மாதம்தான். அந்த 4 மாதம் வந்து நீங்கள் உங்கள் டைமை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். தூங்குகிற டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். விளையாடுற டைமை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்ட்ரா டைம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அது எல்லாமே உங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த டைம் எல்லாத்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் வந்து ஜென்ரல் டர்னில் ஒரு பர்சனாக இருக்க முடியும். என்னோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் வந்து இந்த ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ என்னோடய எய்ம் எல்லாம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் டர்னாக தான் இருந்துச்சு. இருக்கிற 10 சீட்டில் வந்து ஒரு சீட்டு வந்து எனக்காக இருக்கணும், அதாவது ஒரு போஸ்ட் வந்து எனக்காக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணி அதுக்கு என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் நான் பண்ணேன். கடைசியில் என்னோடய ரிசல்ட்டில் வந்து என்னோடய போஸ்டிங் வந்து ஜென்ரல் டர்னில் தான் வந்துச்சு. அடுத்த வாரத்திலேருந்து நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நாம் ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு யூனிட்டாக நாம் பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து ப்ரீவியஸ் சிலபஸை பேஸ் பண்ணி நான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி அடுத்த வாரத்திலேருந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்லிப் டெஸ்ட்டாக வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண போகிறோம். அதுவும் உங்களோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாகவே சைக்காலஜியில் வந்து உங்களுக்கு தேவையான கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போதே சைக்காலஜியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம சேனலில் கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் வந்துகிட்டே இருக்கும். அது உங்களோட சைக்காலஜியில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட எய்ம் வந்து ஜென்ரல் டர்னில் வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே இருக்கணும். ஸோ அதுக்கான மன உறுதியும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக உங்கள் கூட இருந்தானா கண்டிப்பாகவே நீங்கள் வரும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து போஸ்டிங் வாங்குவீங்க. அதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.